லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்கு தடா ரஹீம் வந்திருக்காங்க. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவருடன் இன்றைக்கி உரையாடுவோம். வணக்கண்ணா. நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க சீமான் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்ல எது நமக்கான அரசியல். ஆமாம், இது நமக்கான அரசியல் அப்படின்னு குறிப்பாக ஏன்னா சீமான் மீது அவரை ஒரு குரூப்பு சைமன் அப்படின்னு ஒரு குரூப்பு சொல்லுது, இன்னொரு குரூப்பு இவன் ஆர்எஸ்எஸ் அடியால் அப்படின்னு அங்கே ஒரு குரூப்பு சொல்லி இப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க நடுவில் அவருக்கு பல வகையான முத்திரைகள் குத்தப்படுறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு நடுவில் அவர் மீது ஒரு கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அப்படி தள்ளி வச்சிருக்கிறது திராவிட அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை உடைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. அந்த நிகழ்ச்சி நான் முழுமையாக பார்த்தேன். ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா கேள்விகள் கூட ஒரு செட்டப் கேள்வி, சில கேள்விகள் அண்ணன் சீமானுக்கு எதிராக கூட கேட்கப்படும். முள்ளிக்கால் வாய்க்கால் விஷயங்கள் பற்றி ஒரு உரையாடல் ஏன்னா எதுவுமே செட்டிங் இல்லை, நேச்சுரல். அது பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகுது. எல்லா விஷயத்தை பற்றியும் பேசினாங்க. ஏதோ எழுதி வச்ச மாதிரி இந்தந்த கேள்வி கேட்கணும், இந்தந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, அந்த அழைப்பே பகிரங்கமாக இருந்துச்சு. வா சீமான கல்வி தொங்க விடுவோம் வாங்க. இல்லை, அவரும் அதுதான் நான் முதல்ல கேட்டேன். அண்ணன் நம்ம பசங்க கொஞ்சம் இடக்கு முடக்கான பசங்கண்ணே, தேவையில்லாமல் ஏதாவது அண்ணன் எந்த கேள்வியும் கேட்கணும். அவரும் அப்படியே பட்ட நபர் தானே. எந்த கேள்விக்கும் சாதாரணமாக இது என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற நபர் இல்லை. அவரும் சொன்னார். அதேமாரி தான் அது யதார்த்தமாக நடந்தான் அந்த நிகழ்வு. உண்மையில் அது என் சமூக மக்கள் மத்தியில் அண்ணன் சீமானுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருக்கு. அது எனக்கு நீங்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு ரொம்ப நல்லா. ஆமாம், இது மாதிரி எல்லா தளத்துலையுமே செய்ய வேண்டியது அவசியம். சீமானுக்குன்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பு திராவிட ஆட்கள் இல்லைன்னா இந்துத்துவ ஆட்கள் இவங்களை எல்லாருமே கேள்விக்குள்ளாக்குறது, அது கூட ஒரு விவாதமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியலுங்க. இல்லை, இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சு தான் உலமா சபை தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தலைவர்னு அவங்க தான். இப்போ ஜவஹர்லால் நானும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைப்பு தலைவர்கள், சமுதாய தலைவர்னு சொல்ல முடியாது. சமுதாய தலைவர்னா உலமா சபை தலைவர் இருக்காங்க. அவர் எப்படியாவது கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு சொன்னால் அவர் ஓடுறாரு, வரமாட்டேன்னு. ஏன்னா எது நமக்கான கேள்வி கேட்போம். திமுக தான் நல்லது செய்யுதுன்னா என்னென்ன செஞ்சு சொல்லுங்க ஐயா. இல்லை அண்ணா திமுக செய்யுதுன்னா அண்ணா திமுக என்ன செஞ்சது, இல்லை அண்ணா திமுக என்ன துரோகம் செஞ்சது, அல்லது நாம் தமிழ் கட்சி முஸ்லீம்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும்னு எனக்கு ஆசை. பட் அவர் பிடி கொடுக்காம ஓடுறாரு. அது ஒரு ஆட்சியாளர் மீதான அச்சம் அப்படின்னு இருக்கலாம், மேபி இருக்கலாம் அவருக்கு. அது சீமான் கிட்ட இந்த மாதிரியான நிகழ்வுல போய் கலந்துக்கிட்டது அப்படி அதுவும் என்னன்னா சீமானை வச்சு நடத்தணும், நம்மளை கூப்பிட்டு போய் எதனா கவுத்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே அது அதிமுக சார்ந்த நபரையும் உட்கார வைக்கணும், திமுக சார்ந்த நபரையும் உட்கார வைக்கணும், அல்லது வேறு அரசியல் ரீதியாக நான் ஆளுவேன் முதல்வராக வருவேன்னு சொல்லி யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி சமூக இளைஞர்களை விட்டு கேள்வியை கேட்டேன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு கால் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க உள்வாங்குவாங்க. இல்லை, நேரடியாக சம்மந்தப்பட்ட ஆட்களை நேரடியாக பொதுமக்கள் கேள்வி கேட்கறதுங்க இருக்குதுல்ல, அது ஒரு நல்ல அணுகுமுறை. அது அப்போ அவனே சம்மந்தப்பட்டவனே பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். இல்லைன்னா அந்த பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணற போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்தேகப்படுறவங்க தங்களை தெளிவுபடுத்திக்கிட்டதுக்கு இந்த கேள்விகளை கேட்குற இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நாம் தமிழர் அமைப்பில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட அதை முன்னெடுக்கல. ஆனால் நீங்கள் அதை முன்னெடுத்தீங்க. அது இன்னைக்கு வேற பல இடங்கள்ல நடத்திட்டு கிறிஸ்துவ சகோதரர்களும் அதை முன்னெடுத்து அது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி எடுத்து வச்சிருக்கீங்க. மிலாடி நபி நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிறீங்க பாருங்க. அங்கே விழாலாம் நடத்தி எவ்வளோ பேர் போயிருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் பட்டி விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே என்ன? இல்லை, மிலாது விழா நடத்துகிறாங்க அரசு சார்பாக. பெரும்பாலும் ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, முஸ்லீம்களில் பிறந்த நாளெல்லாம் கொண்டாடக்கூடாது, குறிப்பாக மிலாது விழாவை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லக்கூடிய குழுவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அந்த குழுவில் உட்காந்து முதல்வர் கூட உட்காந்து. இதுதான் ஆச்சரியம். தமிழக இஸ்லாமிய மக்களுக்கு
இப்போ நானும் சில பேர் அந்த விழா நடத்துகிறவங்களே வந்து பார்த்தா அருவருக்கும் இதெல்லாம் வந்து தேவையற்ற செய்கிறாங்களே அப்படின்னாவே வேதனைப்பட்டு பேசின நிறைய தலைவர்கள் முதல்வருக்கு பக்கத்தில் நின்றுட்டு அந்த மீளாது விழாவில் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. தெரியும். அதே நேரத்தில் என்ன பண்ணுறது, 26 தேர்தல் வருது, கூப்பிட்றாரு, போகலைன்னு சொன்னால் நம்மளை கழட்டி விட்டுருவாங்களா என்ற ஒரு அச்சமாக கூட இருக்கலாம் அந்த தலைவர்களுக்கு. இதில் இன்னொரு படி என்னன்னு சொன்னால், ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ரிட்டையர்ட் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற தமிழ் சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து திராவிடத்தை காக்கிறதுக்கு நாங்கள் தூணாகவும் இரும்பாகவும் இருப்போம் அப்படின்றாரு. அங்கே நடக்கிறது மீளாது தான். நீங்கள் திராவிடத்தை அதுக்கு கொஞ்சமாச்சு என்னன்னா அது முதல்வர் மனசில் படணும். ஒரு எம்எல்ஏ சீட்டு வேற என்ன, சமூக பிரச்சனைகள் தீர்க்கிறோம். அந்த சமூக பிரச்சனைகளை இவங்க எல்லாம் வந்து அப்படி அந்த சமூக மக்களை ஏமாத்துறதே வாடிக்கை. அதுதான் இப்போ அந்த சமூக பிரச்சனையை இப்போ நீங்கள் அத்தனை தலைவரும் உட்காந்துருந்தாங்கல்ல, இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி ஒரு பயம் கூட அங்கே பேசலைங்க. அதுதாங்க வேதனை எனக்கு. உங்களுக்கு அழைப்பு இல்லையா? கூப்பிட மாட்டாங்கல்ல. கூப்பிட்டா நம்ம போய் பேசிடுவோம் இல்லை. தமிழக முதல்வர் வந்திருக்காரு, என் சமூகத்துக்கு வந்து இப்போ குறிப்பாக வந்து இந்த கட்டாய பதிவு திருமண சட்டம்னு ஒன்று தமிழக அரசு 2008 கொண்டு வந்தது, திமுக அரசு கொண்டு வந்தது. இதன் மூலயமா வந்து சரியத்துக்கு எதிராக இது செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு வயது வரம்பு வந்து அதில் அரசு சொல்கிற வயது வரம்பு தான், திருமணத்தை பதிவு பண்ணும், இது சரியத்துக்கு எதிரானது. பதிவு செய்யப்பட்ட பிறகு நாம் வந்து விவாகரத்தோ ஃபுல்லா தலாக் ரெண்டும் வந்து நீதிமன்றத்துக்கு தான் போகணும், இது சரியத்துக்கு எதிரானது. அப்போ இந்த சரியத்துக்கு எதிரான பொது சிவில் சட்டம் பாஜக கொண்டு வரேன்னு சொல்லி பாஜக கொண்டு வரேன்னு சொல்லி துடிக்கிற சட்டத்தை நீங்கள் பின்வாசல் வழியாக அழகாக கட்டாய பதிவு திருமண சட்டம் மூலிமா கொண்டு வந்துட்டீங்க, இது இஸ்லாமியர்களுக்கு விலக்களிக்கணும். இது போன்ற கேள்விகளை அங்கே ஒரு ஆண்மை உள்ள ஒரு தலைவனாச்சும் அங்கே வச்சா நான் கேள்வி நான் கேட்குறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு நாடுன்னு வசிக்கிறோம். அந்த நாட்டில் வந்து நம்ம வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டால் அது பொதுவான இடம். அந்த பொதுவான இடத்துல எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தானே. எனக்கு சந்தேகத்துக்காக கேட்குறேன். நீங்கள் இப்போ திருமணத்துக்கான வயது அப்படின்னு ஒரு அரசு வந்து எல்லாருக்கும் ஒரு வயது வரம்பு நிச்சயிக்குது. இதில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் தனியாக விலக்கு வேணும்னு கேட்குறீங்க? இல்லை, இப்போ இந்த காமன் சிவில் கோர்ட்டுன்னா எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இது இந்தியான்ற ஒரு நாடு, எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான் இருக்கணும், ஏன் தனித்தனி சட்டம் இருக்கணும், தேவையில்லைன்னு. உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, கார்ட்டூனிஸ்ட் பாலன் கிட்ட ஒரு 15,000 ரூபாய் வாங்கிக்கிறேன், திருப்பி கொடுக்கல, நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, என்னை கைது பண்ணிட்டேன், இதுவும் வந்து சிவில் கேஸ் தான். பட் இது வந்து என்ன இருக்கோ அதுதான். இங்கே 4 விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த திருமணங்கள், விவாகரத்து, சொத்து உரிமை, என் சொத்து நான் யாருக்கு பங்கு வைக்கிறேன், சொத்து உரிமை, வக்ஃபு, வாரிசு, வக்ஃபு, இது 4 விஷயத்துக்கு மட்டும்தான் பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்கள் பின்பற்றிட்டு வராங்க. இப்போ அந்த 4 விஷயத்துக்கு தான் பிஜேபி என்ன சொல்கிறான், நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்றான், காமன் சிவில். ஆனால் அது கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் இந்தியான்றது பல மலர்கள் எப்படி ஒரு மாலையாகுதோ அது போல் பல பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொது சிவில் அந்த காமன் சிவில் கோர்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து ஆக்டில் வந்து எப்படி சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, கூட்டு குடும்பமாக இருந்தால் வரிய விலக்கு அவங்களுக்கு இருக்கா இல்லைங்களா. இப்படி நிறைய விஷயங்கள். அதேமாதிரி சீக்கியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதேமாரி இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு இப்படி இருக்குது, ஒன்லி இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இல்லை, புரியுதுங்களா, இருக்குது. அப்போ அதில் ஒரு விஷயந்தான் இந்த திருமணம், விவாகரத்து, இது அப்படி. இப்போ இந்த சரியத் சட்டத்தின் அடிப்படையில் என்ன வயது வரம்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கு? பருவமடைந்த வயது, அவ்வளோதான். பருவமடைந்து முன்னாடி காட்டக்கூடாது. 15 வயதாகவும் இருக்கலாம், 16 வயதாக இருக்கலாம், 18 வயதாகவும் இருக்கலாம், 20 வயதாக. இன்னைக்கு குழந்தைங்க 12 வயதில் 13 வயதில் கூட திருமணம் அந்த வயதுக்கு வர்றாங்க. இப்போ வயதுக்கு வர்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்கள் வந்து ஒரு பெண் உரிமை போராளியாகவே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். வயதுக்கு வராங்க, அந்த பெண்ணுடைய தாய் தந்தை தானே முடிவு பண்ணணும். இல்லை, அது சரிதானே, முடிவு பண்ணுறாங்க. இப்போ நான் இதாக பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா தெளிவடைகிறதுக்காக பேசுகிறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு 13 வயதுக்கு வராங்க, பெரிய மனுஷி ஆகுறாங்க. அந்த பெற்றோருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி, அப்போ அவங்க வந்து அந்த குழந்தைக்கு திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. இது சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா பாலிய திருமணம். ஆனால் அந்த இந்த சரியத்தின் அடிப்படையில் பார்த்தா இது தவறு கிடையாது. ஆனால் இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிட்டது? அந்த குழந்தைக்கு இல்லை எப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் வந்து பருவம் அடைஞ்சிட்டாவே குழந்தைய பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க.
பார்க்க முடியாது, குழந்தைன்னு சொல்ல முடியாது. அந்த பருவம் அடையத்துக்கு முன்னாடி தான் ஆணோ பெண்ணோ குழந்தைன்னு பார்க்கலாம். சரி, பருவம் அடைஞ்சிட்டா குழந்தைன்னு பார்க்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய பார்வை, புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து ஒரு குடும்பத்தார் முடிவு பண்ணிக்கலாம். அது வந்து இப்போது வீட்டில் உள்ள தாய் தந்தைக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. தாய் வந்து ஒரு பெண்ணு வராலனா அவளுக்கு மாதவிடாய் வருதா, எப்போ வருது, எப்போ பண்ணிக்க, இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது, ஆனால் வாட்ச் பண்ணி நமக்கு ஊட்டிகிட்டே இருப்பாங்க. இல்லைங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு பெரிய மனுஷி ஆகிட்டாங்க. ஆனால் நான் அரசாங்கம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் தான் நீ பண்ணுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெண் உரிமைக்கு எதிரானது இல்லையா? இப்போ பெண் உரிமையை பற்றி பேசுகிற எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கிற கேள்வி, நீங்கள் எல்லாத்தையும் பெண் உரிமைன்றீங்க. அந்த பெண்ணுக்கு அவளுடைய திருமண வயதை கூட அவள் சொந்தமாக நிர்ணயிக்கிறதுக்கு விடாமல் நான் தான் நிர்ணயிப்பேன்னு சொல்கிறது பெண் உரிமைக்கு எதிரானதா இல்லை? இல்லை, அது சரிதானே நீங்கள் கேட்குறது. அது ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து 18 வயதில் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படலாம். இன்னொருத்தவங்க வந்து 20 வயது, 25 வயது, 30 வயதுலாம் கூட திருமணம் தள்ளி போய் அவங்க விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஆனால் நம்ம அரசு வந்து எல்லாருக்கும் பொதுவாக ஒரு 18 வயதை வந்து இது பண்ணியிருக்காங்க, அல்லது 21 வயது திருமணம் இது பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த வயது வரைக்கும் அவங்க ஒரு படிப்பு கல்வி அப்படின்னு ஒரு பயணத்தை தொடருவாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆகிட்டாலே நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிலை போகும்போது அது வேறு சில சிக்கல்களுக்கு வழிவகுக்காதா? இல்லை, வேறு சிக்கலுக்கு வருது. நான் வந்து என்ன சொன்னேன், இந்த பொது சிவில் சட்டத்தை நான் எதிர்ப்பேன்னு சொல்லி திமுக சொல்லுதா இல்லையா? ஆமாம், பிஜேபி கொண்டு வந்தால் நான் கடுமையாக எதிர்ப்புன்றான். அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, ஆக முடியாதுன்றான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பின்வாசல் வழியாக 2008 திமுக அரசு கொண்டு வந்துச்சியா பொது சிவில் சட்டம், புரியுதுங்களா நான் சொல்கிறது? கொண்டு வந்துட்டு அப்போ இதை மட்டும் ஏன் ஆதரிக்கிறீங்க? என் சமுதாய தலைவர்கிட்ட நான் வைக்கிற கேள்வி. சரி சரி சரி, புரியுதுங்களா? அதான் பிஜேபி கொண்டு வந்தால் எதிர்க்கீங்க, திமுக கொண்டு வந்தால் அமைதியாக இருக்கீங்க. அப்போ திமுக வந்து திமுகவே சொல்கிறாங்க பொது சிவில் சட்டத்தை எங்களுடைய உயிர் உள்ளவரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நீ கொண்டு வண்டியாடா, இதை தான் நான் விளக்குறேன் நான், புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவதுங்க பெண் குழந்தைங்க திருமணம் பண்ணுன்றது அந்த குடும்பத்தார் முடிவு. சரி, ஆண் குழந்தைக்கு என்ன வயது வச்சுருக்காங்க? அதுதான் பருவமடைஞ்சு இப்போ பையன் தடுமாறுறான், மாறி எங்கே போயிடுவான், வழி தவறிடுவான்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வச்சிடும், அவ்வளோதான். அப்போ ஒரு ஆண் பிள்ளை, ஒரு இஸ்லாமிய குழந்தை, ஆண் பையன், அவனுக்கு ஒரு 15 வயது இருக்குது, பெண் பிள்ளைக்கு ஒரு 14 வயது இருக்குது, 2 பேரும் திருமணம் செய்யணும் அப்படின்னு பெற்றோர்கள் முடிவு செஞ்சால் செஞ்சு வச்சிடலாம். இல்லை, அவ்வளோ குயிக்காக 14, 13 யாருமே பண்ணுறது இல்லைங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 18, 16, 18 எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க, அந்த வயசில் தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இப்போ என் வீட்டில் ஒரு திருமணம், என் பொண்ணுக்கு திருமணம், நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, சார் எஸ்பி சார், ஆமாம் ரஹீம் வீட்டில் கல்யாணம் நடக்குது, அவன் பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுதுன்னா எஸ்பி ரஹீமுக்கு மட்டும் இல்லையா, இது வந்து ராமருக்கும் இதே தான். கேளுங்க, அவசரம் எஸ்பி எல்லாம் வந்து கல்யாணத்தில் வந்து நின்றுட்டு தடுத்துட்டு அந்த பெண்ணை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ஒரு கால் அந்த 18 வயசுக்கு 2 மாதமோ 3 மாதமோ ஆயிடுச்சுன்னா கூட அவர் தூக்கி ஹோமில் போட்டுறாங்க. நான் கேட்குறேன், ஹோமில் போட்டுறாங்க, அந்த பையனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு 2 மாதம். அதே பெண்ணு ஒரு 16 வயசு ஒரு பெண்ணு இன்னொருத்தவங்க கூட ஓடிடுது, லவ்னு சொல்லி ஓடிடுது. இந்த காவல்துறை என்ன பண்ணுது? அதை போனவங்கள போக்சோல தூக்கி வைக்குது, கூட்டு போனவன போக்சோல தூக்கி வைக்குது. அவன் எப்போ உடனே எங்கே கிடைக்கிறான்? அவன் போயிட்டு பல வருஷம் கழிச்சு தானே வந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு இல்லை நடக்குதா இல்லையான்றேன். அப்போது அந்த குடும்பத்தார் தான் ஒரு அவமானத்துக்கு ஆளாகிறாங்க. இல்லை, அந்த குடும்பத்தார். ஏன்னா நீங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, சட்ட ரீதியாகவே எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவள் இஷ்டப்பட்டு யார் கூட 16 வயசுல இல்லை, 12 வயசுல இல்லை, எப்போ ஓடினாலும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ திருமணம்னு பண்ணது மட்டும் நீ இந்த வயசு தான் இருக்கணும் அப்படின்னு அரசு நிர்ணயிக்கு. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பெரிய தவறுன்றேன். இல்லை, திருமணம் வந்து பெரியவர்கள்லாம் சேர்ந்து வைக்கிறதுலானே. அதை வந்து தனிநபராக நான் ஒரு குழந்தையா, நான் ஒரு 15 வயசில் எனக்கு ஒரு டீனேஜ் வயசில் நான் விவரம் தெரியாமல் யாரோ ஒரு பையனை பார்த்தேன், சைட் அடித்தேன் அப்படின்னு நான் வழி தவறலாம். இது வந்து என்னுடைய தடுமாற்றம். ஆனால் பெரியவங்களாம் சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி இல்லைல்ல. அப்போ அவங்களாம் தவறு பண்ணிக்கலாம். இல்லை, அதை தான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க செய்கிறது தவறு, பெரியவங்க வந்து அந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன், சட்டம் என்பது சமமாக இருக்கணும்.
இல்லை இப்போ நீங்கள் கேட்டிங்களே இது ரஹீமுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? கேட்குறேன். இதே வந்து இப்போ பாலா வந்து இதே மாதிரி ஒரு திருமணத்தை நடத்தினால் பாலாவுக்கும் வீட்டுக்கு ஃபோன் வரும், போலீஸ் வரும், என்னப்பா உன் பிள்ளைய வந்து நீ வந்து 18 வயசு முன்னாடியே கல்யாணம் பண்ணுற. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், பாலாவுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பாலா வந்து ஒரு விஷயத்தில் கைது பண்ணார்னா வழக்கு மட்டும் போடுவாங்க. ஆனால் ரஹீம் கைது பண்ணார்னா இதில் பாகிஸ்தான் தொடர்பு இருக்கா, ஐஎஸ்ஐ தொடர்பு இருக்கான்னு இருக்கா இல்லைங்களா? அதேமாரி தான் முஸ்லீம் குடும்பம்னு சொன்னால் அங்கே நடக்கிற விஷயமே சாதாரணமாக இருக்குது, கபகபான்னு வந்து இறங்குது. ஏன்னா தடுக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த அந்த சரியத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஒரு 18 வயசாவது, ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும்போது அவங்க திருமணம் பண்ணால் அவங்க சரியத்து அடிப்படையில் அவங்க பெரிய தவறு இல்லை. அது இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் தவறு இல்லை. ஆனால் அதை தடுக்கணுன்றது தான் அந்த காவல்துறை அதிகாரியும் மும்முரமாக இருக்கார், அந்த யார் அந்த கலெக்டரும் மும்முரமாக இருக்காரு. விளக்கு வேணுங்கிறீங்க, ஆனால் திமுக இதை வந்து செய்யுது, ஆனால் பிஜேபி செய்கிறத நீங்கள் தடுக்கிறீங்க அப்படிங்கிற ரெண்டு. அதாவது நான் சொல்கிறேன், பிஜேபி கொண்டு வரணுன்றான், இவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தவனுக்கு நீங்கள் துணை நிற்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி கொண்டு வந்தால் விட மாட்டேன்றீங்க. இது எந்த விதமான அரசியலை தமிழக மக்களுக்கு கொண்டு போகிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ அந்த நிகழ்வு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் முஸ்லீம் ஆண் வந்து 2 பண்ணிக்கலாம், 3 அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் திருமணங்கள். யாரும் பண்ணுறதில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒன்றை கட்டியே வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இப்போ நான் அப்படி பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன் சொன்னால் நான் பதிவு பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் 2வது பண்ணுற திருமணத்தை பதிவு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இது சரியத்துக்கு எதிரானது தானே. ஏன் சொன்னால் இந்த இஸ்லாமிய தலைவர்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வியை, சரியத்துக்கு எதிரான விஷயங்களை திமுக அரசு அமல்படுத்தும் போது மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. அதே இது பிஜேபி கொண்டு வந்தால் ஊரை கூட்டி ஏன் ஊரை விடுறீங்க? ரெண்டும் ஒரே நிலையாக இருக்கணும் இல்லையா? அப்போ திமுக எது செஞ்சாலும் நல்லது, பாஜக எது செஞ்சாலும் தீங்கு அப்படின்ற ஒரு மனநிலையை இஸ்லாமிய சமூகத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னா நடுநிலையாக. எனக்கு பிஜேபி பிடிக்காதுங்க. இல்லை, நீங்கள் இப்போ இது பேசுகிறத பார்த்தா வந்து தடா ரஹீம் பிஜேபி ஆதரவாளராக மாறிட்டார் போல இருக்கு. இப்போ இந்த திமுகவுடைய இந்த பித்தலாட்டத்தனத்தை உரிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அப்படி தான் பார்ப்பாங்க எல்லோரும், அப்படி தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிஜேபியா திமுகவா நான் வேணாம், பார்வையோடு பாருங்கள் எது தவறு, இது சரியத்துக்கு எதிரானா இது என்ன, இதுவும் கால ஓட்டத்தில் எல்லாமே மாற்றத்துக்குரியது தானே. நம்ம வந்து அப்போ இதையும் ஏற்றுட்டு போங்கன்னு நான் நீங்கள் சொல்கிறேன் கரெக்டு. கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது தேவையானது தான். இதெல்லாம் பெரிய விஷயங்களை விட்டு தொலைடா ரஹீம், ஏன்டா தேவையில்லாமல் ஒம்பு பண்ணுறேன்னு சொல்லி உலமா சபையும் முஸ்லீம் தலைவரும் சொல்கிறீங்கன்னா, பிஜேபி கொண்டு வர்றது பொது சிவில் சட்டத்தை ஏன்டா மயிரை எதிர்க்கிறேன்றது தான் என்னுடைய கேள்வி. அது பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிட்டு போகலாம் இல்லை. இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு சட்டமாக இருக்குது ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? அதேமாதிரி பொது தளத்தில் வந்து என்ன பரவாயில்லப்பா பாய்ங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்போது இன்னொரு இடத்துல அமல்படுத்தப்படுறது, நான் இன்னொரு இடத்துல வர விட மாட்டேன்னு சொல்லி சீன் போடுறது ஏன்? இதுதான் கேள்வி. அப்போது இந்த மீலாது விழாவில் வந்து அத்தனை சமுதாய தலைவர்களும் உலமா சபை தலைவரும் எல்லாமே வந்திருக்கீங்க. இந்த விஷயம் பேசுனீங்களா? பேசுங்க. அதில் வந்து தமீம் அன்சாரி வந்து கம்பியா, நான் வந்து திமுக திராவிடத்தை காக்கக்கூடிய கம்பிகளா, உங்கள் தம்பிகளா திராவிடத்தை காக்கும் கம்பிகளாகும். அடுக்க முடியல, ரைமிங் அடிக்கிறேன். என்ன ரைமிங் அடிக்கிறது? ஒரு சீட்டுக்கா? நான் சொல்கிறேன், கம்பிக்கு பின்னாடி இருக்கிற விடுதலை பண்ணுறது வழி இல்லை, கம்பியாக இருப்பாருன்னு. ஒரு அந்த சிறை கம்பியை தான் சொல்றாரு போல இருக்கு. கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறைவாசிகள் விடுதலை விஷயத்திலே அவனுங்க வந்து தடுமாறிட்டு இருக்கு திமுக. சிறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய போலீஸ் பகுதி பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் போன்ற நபர்களை சிறையில் வச்சு, அதாவது நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர்களை அடிக்கிறான். சீமான் கூட வந்து கேள்வி எழுப்புறாரு, ஏன்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லி. அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறாரு. நீ சமுதாய தலைவர்ன்ட்டு ஒரு பயம் போய் அவங்க வீட்டுக்கு போனதில்லை. ஆனால் அங்கே நின்று முதல்வருக்கு நான் வந்து உங்களுக்கு தம்பிகளாக திராவிடத்தை காக்கும் கம்பிகளாக இருக்குன்னா கம்பி கோபம் வருதா இல்லையா? இதை பேசல நான் பிஜேபி இல்லை. நீங்கள் முதல்வர், நீங்கள் அத்தனை தலைவர் உட்காந்துருங்க, ஒருத்தராச்சும் முதல்வர்கிட்ட ஐயா எவ்வளோ பேசுகிறீங்க, நிறைய வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்கீங்க, இது இப்போ இல்லை நான் 50 வருஷமாக இதை தானே கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது உத்தரவாதம் கொடுங்கன்னு ஒரு பையன் கேட்டாங்கல்ல. இந்த நேரத்தில் தான் கேட்க முடியும். இப்போ எஸ்டிபி தலைவர் போகிறாரு, எஸ்டிபி தலைவர் வந்து முதல்வர் வந்து சந்தோஷம், முதல்வர் வந்து என்னை கூப்பிட்டாரு முபாரக் அப்படின்னாரு, எஸ்டிபி தலைவர்னாரு. அவன் அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்கள்லாம் பேசி சோசியல் மீடியாவில் போட்டுக்கிறீங்க. அப்போ எந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக நின்று திமுக அண்ணன் திட்டினேன். சரி, இப்போ இந்த சீட்டு கொடுக்கலாம், நீ என்ன பண்ணுவ? நீ
சீட்டு கொடுக்குறதுனால முதல்வர் திமுக நமக்கு பக்கபலமாக இருக்குது சமுதாயத்துக்கு நமக்கு, ஆனால் நம்ம எந்த கட்சியும் கூட்டணிக்கு வேண்டாம், நம்ம திமுக ஆதரிப்புன்னு ஆதரிக்க தயாராகுங்க. அடுத்த நிமிஷம் வெளியே வந்துட்டு இப்போ விஜய் தான் ரெடியாக இருக்காப்புல. ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, விஜய் கூட போயிடுவாங்க. விஜய் கூட போயிட்டு திமுக திட்டுவாங்க. என்ன விதமான பித்தலாட்ட அரசியல்ன்ற நான் முஸ்லீம் லீக்கை விட்டுருங்க. ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து திமுகவுடைய சிறுபான்மை பிரிவு. அது காகிதமில்லத் காலத்தில் இருந்த முஸ்லீம் லீக் வேறு. இப்போ இருக்கிற முஸ்லீம் லீக் வந்து காதர் மைதீன் காலத்தில் இருக்கிற முஸ்லீம் லீக் வந்து அது திமுகவுடைய ஐடி விங்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா சிறுபான்மை ஒவ்வொரு அமைப்புக்கு சிறுபான்மை அமைப்பு பிரிவு, அந்த மாதிரி பிரிவுன்னு சொல்லிக்கலாம். நான் அதை பெரிய அந்த சிறுபான்மைங்கிற வார்த்தையை வந்து நான் உடன்பட மாட்டேன். இல்லை சொல்கிறேன் பிரிவு, அதான் ஒரு பிரிவு, அவங்க அதுதானே சொல்லிக்கிறாங்க, மைனாரிட்டி விங்குன்னு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விங்காக வச்சு இருக்காங்க. அவங்கள நான் பெருசாக விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் அவங்க காலகாலமாக வந்து திமுகவை வாழ்த்துறது வாடிக்கையாச்சு. அதுக்காக தான் அவங்க எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா துரத்தி விட்டாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க அவங்க, வேறு விஷயம் அது. தமுமுக ஆச்சு ஒரு கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து இப்போ என்னாச்சு, தேர்தல் ஆணையத்தில் வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலிருந்து உங்கள் சின்னத்தெல்லாம் பிடிக்கிட்டான், உங்கள் கட்சியை அங்கீகாரமாக ரத்து பண்ணிட்டான் இல்லையா? அப்போ நீங்கள் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டோன்னா நீங்கள் இந்த விஷயத்தை தேர்தலுக்கு முன்னாடியே 2 சீட்டு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு, அந்த 2 சீட்டு சுயேட்சையில் நின்றுந்தான்னா, ஏன்னா சுயேட்சையில் நின்றுனா ஜெயிக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் ஜெயிக்க விடாமல் பண்ணுறது வேலை, உள்கூத்து வேலை திமுக பண்ணுவோம். அதிமுக அப்படி இல்லை, நமக்கு தலைமை சொல்லிச்சு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் பார்க்குறோம். நீங்கள் கூட பாருங்கள், திமுக கூட கம்யூனிஸ்ட் போட்டியிட்ட தொகுதிகளுடைய வெற்றி தோல்வி பாருங்கள், அதிமுக கம்யூனிஸ்ட் போட்டியிட்ட வெற்றி தோல்வி பாருங்கள் அதிகமாக இருக்கும், திமுகவும் கம்யூனிஸ்டும் போட்டியிட்டது வெற்றி தோல்வி பாருங்க கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதேமாரி கூட்டணி கட்சி வேலை செஞ்சு மறைமுகமாக வேலை செய்வாங்க, சீட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து தோக்கடிச்சு விட்டுறது. ஆமாம், இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் உதயசூரியன் சின்ன நின்றாங்க, யார், ஜவஹர்லாவும் அப்துல் சமதும், அதனால ஜெயித்தாங்க. அதே இது முஸ்லீம் லீக் 3 பேரும் அவங்க ஏணி சின்னத்தில் நின்னாங்க, 3 பேரும் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த சூழ்ச்சியை திமுக தானே செய்கிறான். அப்படி செஞ்ச ஒரு திமுக சூழ்ச்சி செஞ்சு இன்றைக்கி கட்சியே வந்து பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்கள் கட்சியே எப்படி காப்பாற்றணுன்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இல்லாத போது நீங்கள் எப்படி தான் சமுதாயத்தை காப்பாற்றுங்க நீங்கள்? இப்போ அந்த இதே தொடர்ந்து இந்த பாலஸ்தீனம், காசா, அவங்க அந்த போர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டத்தில் சில விஷயங்கள் இல்லை, அந்த கூட்டம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி நடத்தினாங்க. எனக்கு கூட அழைப்பெல்லாம் இல்லை, நம்ம பசங்களாம் நானும் போய் கலந்துக்கிட்டேன், அந்த பேரணிலையும் கலந்துக்கிட்டேன், கடைசி வரையும் இருந்தேன். ஆனால் அந்த மேடை வந்து திமுக ஆதரவாளருக்கு மட்டும்தான் மேடை போட்டிருந்தாங்க. எக்காரணத்தும் கொண்டு திமுக எதிராக எவனோ பேசுகிற திமுகவுக்கு எதிராக பேசுகிற அளவுக்கு யாரையும் ஒரு ஆளை ஏற்றிடக்கூடாதுன்ற விஷயத்தில் கவனமாக இருந்தது. அதாவது திராவிட திமுக அதிமுகலாம் அவசியம் இல்லையா, அது ஒரு சர்வதேச பிரச்சனை. அந்த இல்லை, நான் போனது அதுக்கு தான். நான் போனது எதுக்குன்னு சொன்னால், உண்மையிலே அது இஸ்லாமிய சமூகம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு திராவிட உணர்வாளர்கள், இஸ்லாமிய சமூகம் மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள், உயிர்களை நேசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எடுக்க விஷயத்தில் களத்தில் நிற்க வேண்டியது. அது யாருக்கு நடந்தாலும் சரி, அது ஈழத்தமிழர்களுக்கு நடந்தாலும் சரி, பாலஸ்தீனியர்கள் நடந்தாலும் சரி, அல்லது பாலஸ்தீனியர்களால் இஸ்ரேலுக்கு நடந்தாலும் சரி, நம்ம வந்து அதை வந்து கண்டித்து நிற்க வேண்டியது. அதுக்காக தான் நானும் வந்து போய் கலந்துக்கிட்டேன். நல்ல சிறப்பாக நடந்தாங்க. அப்புறம் அந்த மேடை இருந்தது, அந்த மேடையுடைய செட்டப்பு, அதை நிர்வகிக்கக்கூடிய நபர் எல்லாமே அந்த திமுக ஆதரவாளரை மட்டும்தான் மேடையில் ஏற்றணும், மற்றபடி யாரையும் ஏற்றுற. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம் சொன்னால், நம்ம பிரகாஷ்ராஜ், இத்தனை கன்னடக்காரர், சத்யராஜ், வில்லன் நடிகர்கள் முதல் கொண்டு இயக்குநர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா மக்கள் படக்கூடிய அவலங்களை அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க, உருக்கமாக பேசினாங்க. அது சத்யராஜ் பேசும்போது சொன்னார், மதமாக இல்லை, மொழியாக இல்லை, இனமாக இல்லை, மனிதமாக நம்ம எதிர்க்கிற நல்ல கருத்தை வந்து பதிவு வச்சார். எதுவுமே வேண்டாம், மனிதமாக பார்க்கணும் குழந்தைங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே அரசியல், நடிகர்கள் கூட அரசியல் பேசலை. ஆனால் அங்கே வந்து திருமாவளவன் வந்து அரசியல் பேசுனது தான் எல்லாருக்கும் மனசு வந்து ஒரு வெறுப்பு, முகசொலிப்பு. நீங்கள் அங்கே வந்து ஏன் வந்து ஏன் சொன்னால், அங்கே வந்து பெரியாரை இன்று நிறைய பேர் எதிர்க்கிறார்கள். இது எதிர்ப்பதை நாம் விட்டுட்டோன்னு சொன்னால் நாளைக்கு கருத்து சுதந்திரமே இல்லாமல் போயிடும். நான் என்ன சொல்கிறேன், இது மறைமுகமாக சீமானை நீங்கள் எதிர்க்கிறீங்க, நமக்கு நல்லா தெரியுது. அவ்வளோ ஒன்றும் முட்டாள் இல்லையே.
உங்களவுக்கு அரசியல்னாலும் ஏதோ ஒரு 5 பைசா அரசியல் நமக்கும் தெரியல. அப்போ நீங்கள் மறைமுகமாக செய்வது அதுக்கு களம், அந்த களமாக நீங்கள் தனியாக ஒரு கட்சி கூட்டம் போடுங்க, நீ கூட்டம் போட்டு அண்ணன் சீமானை நீங்கள் எதிர்க்கலாம், உங்களை அவர் எதிர்க்கலாம், அது அரசியல் அது. ஆனால் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் உலக நாடுகளே வந்து அந்த கொடூரத்தை பார்த்து அமைதியாக இருக்குன்னு போது ஓரமாக உட்காந்து ஒப்பாய் வைக்கிற இடத்துல வந்துட்டு அரசியல் பேசுகிறீங்களே, நியாயமாக அது தவறு தான் பேசுகிறாரு. திராவிடத்தை பற்றி பேச நீங்கள் ஒரு கூட்டம் போடுங்க, பதிலுக்கு அவங்க ஒரு கூட்டம் போடுவாங்க. அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க அவர் ஏன் திராவிடத்தை பற்றி பேசணும்னா அது திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடக்கும். என்ன திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்ன விஷயத்துக்கு நடத்துது, நீ என்ன விஷயத்த வந்து பேசுகிற? அப்போ அண்ணன் சீமான் சொல்லுவார் இல்லை அடிக்கடி கருவாட்டி சாம்பார்னு, அந்த கதை தான் நான் வந்து அது விஜய்க்கு சொல்லுவார். இதுவும் அப்படி தானே இருக்குது. நீங்கள் அதை திருமாவளவன் அண்ணன் வந்து சீமானை எதிர்ப்பது அவருடைய கடமையாக இருக்கலாம், அது வேற. ஆனால் களம் வேறையாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து பேசுறது எப்படி இருக்குது? அந்த இடத்துல அதை தவிர்க்க வேண்டியது தொடர்ந்து வாடிக்கை செய்கிறாங்க. இல்லை இது எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம திமுக தலைவரெல்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிட்டு இந்து கல்யாணம் சரியில்லைன்னு பேசுவாங்க. நீ வந்து முஸ்லீம் கல்யாணத்தில் வந்து முஸ்லீம் திருமண வழிமுறைகள் நல்லா இருக்குன்னு புகழ்ந்துட்டு பேசுங்க, அது வேணான்னு சொன்னேன். ஆனால் இந்து திருமண வழிமுறைகள் சரியில்லைன்னு பேசாதீங்க. என் கல்யாணம் என் மேடையில் வந்துட்டு அப்படி பேச அது இடம் கிடையாது. நீங்கள் இந்து திருமண மேடைகளில் போய் நீங்கள் திருமணம் நடத்தி வச்சுட்டு இந்த வழிமுறை சரியில்லை, இஸ்லாமிய வழிமுறை சிறந்ததுன்னு சொல்லுங்கள், அது நான் வரவேற்கிறேன். ஏன் நிகழ்வில் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள இழுத்து உடனே ராஜா எழுந்துக்குவார், வராரா இல்லை வாய்ப்பு தான் உருவாக்குறீங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ளே பூந்துனா உள்ளே போகிறதுக்கு கதவு திறக்குது யார்? உங்களை மாதிரி ஆட்கள் தான். புரியுதுங்களா? இப்போ கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்தது, கலவரம் பெரிய அளவுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா விதை வந்து தீக்கா தான், திராவிட இயக்கம் தான். எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட இதை கேட்டாங்கன்னா வெறுப்பாங்க, இன்னும் இது ரஹீம் இப்படி பேசப்பட. உண்மையை சொல்கிறேன், 1985 வாக்கில் கற்பில் சிறந்தவர் லட்சுமியா சீதையா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் போட்டாங்க. யார் போட்டா? தீக்காக்காரர். கற்பில் சிறந்தவர் லட்சுமியா அந்த மாதிரி போட்டாங்க. அதுக்கு பிஜேபி என்ன பண்ணிட்டான், கற்பில் சிறந்தவர் அவன் என்ன பண்ணும், கண்ணு அதாவது மணி அம்மையா இல்லை அந்த மாதிரி தானே போடணும். அவன் அதை போடல. அவன் யார்? அவன் வந்து பிஜேபிக்காரன் அதை போடல, ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை போடல. அவன் இந்த இஸ்லாமியர்கள் அவன் என்ன பண்ணால் கத்திஜா நாயகியா, நபீல் நாயகத்துடைய மனைவி கத்திஜா நாயகியா அவங்களா இவங்களான்னு சொல்லி போடுறான். போடும்போது தான் பிரச்சனை வரும். பிள்ளையார் இது எப்படி இருக்குது, பிள்ளையார் சொல்லிய ஆனால் அதன் பிறகு தீவிரவாதத்தை ஒடுக்கிறோம், தீவிரவாதம் பயங்கரவாதம் முஸ்லீம் இதுன்னு சொல்லிட்டு இன்ன வரையிலும் திகாகாரங்க திமுககாரும் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ இதுக்கு பிள்ளையார் சொல்லி யார்? யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம நல்லா பார்க்கும்போது இதெல்லாம் அயோக்கியத்தனமாக தெரியுது. நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த கோணம் ரொம்ப முக்கியமான கோணம். இந்த மாதிரி வந்து அவசியமே இல்லாமல் நீங்கள் வந்து இஸ்லாமிய திருமணத்தில் போய் இந்து திருமணங்களை அது பேசுகிறாங்க. எனக்கு அது பிடிக்காது. எனக்கு எப்போவுமே சரி, என் நிகழ்ச்சின்னு சொன்னால் நான் வந்து அது அந்தளவுக்கு கண்டிப்பேன். நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து மற்றவனை வந்து இழிவுபடுத்துறதுக்கு என் மேடையை பயன்படுத்தாதீங்க. விரும்பி ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுறாரா, அது அவருடைய விருப்பம். அது விரும்பி ஒருத்தர் இஸ்லாமே அதுதான் சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலிய தீனுவாங்க. குரான் வசனம் இது என்னன்னு சொன்னால் அவர்கள் மார்க்கம் அவருக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. இதுதான் நாங்களே அதை எந்த ஒரு முஸ்லீமும் பாருங்கள் பிற மதங்களை தாக்கி பேச மாட்டாங்க, தாக்கி எழுத மாட்டாங்க. நீங்கள் இது ஒரு முஸ்லீம் எழுத்தாளர் இந்த மதத்தை தாக்கி ஒரு புக்கு எழுதினார், இந்த மதத்தை தாக்கி புக்கு எழுதினார் இருக்காது. அப்படி முஸ்லீம் பேர் தாங்கியா இருந்தாலும் அவர் என்ன பண்ண இந்த எத்திஸ் அதாவது கடவுளிலை கொள்கை இந்த மாதிரி ஆளாக தான் இருப்பாங்க. இறை நேசம் உள்ளவன் யாரும் அப்படி எழுதவே மாட்டான். எழுதக்கூடாதுன்றது நம்பிக்கை அவருக்கு இல்லை, நம்பிக்கை மட்டும் இல்லை, எழுதக்கூடாதுன்ற மார்க்கம் சொல்லியிருக்கு. அதனால தான் மேடைகளுக்கு பாருங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அசால்ட்டாக வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ராஜாலாம் ரெடியாக உட்காந்துருக்கான். அப்படி வலை போட்டு இந்த மீட்டிங்க்கு வராருன்னா இவன் பேசுவான்டா, இவன் பிடிப்பண்டா, பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது அதை அவன் இதை காட்டி தான் அங்கே சக இந்துக்கள்கிட்ட வியாபாரம் பார்க்க முடியுது. இவர்கள் இப்படி பேசுறத வச்சு அதே மாதிரி தான் இவர்களும் இஸ்லாமிய அமைப்பினரும் எச்சிராஜாக்கள் இந்த எல்லாம் இவங்கெல்லாம் பேசுறத வச்சு தான் அவங்களும் அங்கே நம்மளும் அதுதானே பண்ணுறோம். நானே அதுதானே பண்ணுறேன். எச்சிராஜா என்ன பேசுகிறேன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்ட்டு. அப்போ எச்சிராஜா பேச வைக்கிறது யாருன்னா இவங்க தான்.
இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மோதலை உண்டு பண்றது ஒரு பழமொழி இல்லை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முதல்ல நாம் யாருன்றது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எதிரி யாருன்றது நம்ம அடையாளப்படுத்தணும். இவங்க முதல்ல எதிரி அடையாளப்படுத்திட்டு தான் இவங்க இப்படி போகிறாங்க போல இருக்கு. நமக்கு அது தெரியல. இல்லை உதான் நீங்கள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை இந்துத்துவ அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இடையில் மோதலை உருவாக்குறதே இந்த திராவிட கழகம் மாதிரியான இந்த இந்த திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள்னு சொல்கிறீங்க. இதில் இருக்கிறது தான். இல்லை, இது ஆரம்பத்தில் நான் சொன்னேன். கோயம்புத்தூரில் 85 வாக்கில் அந்த அந்த கரு, ஒவ்வொரு விஷயத்துக்கு கரு இருக்கு இல்லையா, அந்த கருவாக இருந்தது இந்த நிகழ்வு தான். எதுன்னா கற்பில் சேர்ந்தவ கத்திஜாவா கன்னிமேரியா மணி அம்மையா அப்படின்னு சொல்லி மணிமையான்னு போட்டாங்கல்ல, அதுதான் கருவாக இருந்தது. அப்போ தான் ராமகோபாலன் மீட்டிங் போட்டு இறங்கும்போது பாஷாபாய் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அப்படின்னு வந்து கடைசியாக 99 குண்டு வெடிப்பில் அந்த நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருந்தாங்க கோயம்புத்தூர். இதுக்கான புள்ளி இங்கே ஆரம்பம் யாருன்னா இவங்க முதல்ல போட்டது கற்பில் சிறந்தவர் லட்சுமியா சரஸ்வதியா ஏதோ ஒன்று போட்டானுங்க முதல்ல. யார் தீக்காக்காரங்க போட்டாங்க 85. அதன் பிறகு தான் அங்கே நடந்த அத்தனை கொலையின் போது இது நல்லா பார்த்தா அப்போ இவங்க தான் ஆரம்பமாக இருக்குது. இது போன்ற விஷயம் நான் இன்னைக்கு கூட திராவிட இயக்கத்தோட சொல்லுவேன். சில இளைஞர்களுக்கு புரியாமல் என்ன பண்ணுறதுன்னா அவன் பிற மதங்களை தாக்கி பேசும்போது சந்தோஷப்படுறது. நம்ம ஏன் சந்தோஷப்படணும்? அப்புறம் நீங்கள் இந்த டிஜிபி அலுவலகம் பக்கம் ஏதாவது போனீங்களா? இல்லை ஏன் கேட்குறேன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அந்த பக்கம் போய் அதாவது போனால வந்து ஒரு கும்பல் வந்து தாக்கி கடைசியில் வந்து அவரை குண்டாசில் தூக்கி போட்டா இந்த இந்த ஜனநாயக இந்த காவலர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஜனநாயக அவங்க என்ன பண்ணுவாங்க? காவல்துறையே வந்து இன்னைக்கு இல்லைன்னா இந்த திராவிட முதல்வரை சொல்கிறேன், இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜனநாயகத்தை பாதுகாத்துருக்காங்க. எங்கே ஜனநாயகம் இது சமூக நீதியாங்க வந்து அடிச்சு இருக்குது அவங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவனை பற்றி ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அசிங்கமாக பேசக்கூடாது. நான் கூட இன்னைக்கு கூட வந்து என் சமுதாய தலைவர்கள் நான் தாக்கும்போது கூட ஒருமையிலே இல்லை, அந்த அமைப்பாக தான் நான் தாக்குவேன். நான் தனிப்பட்ட முறையில் தாக்க முடியும். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் தாக்கினேன்னு சொன்னால் அதுக்கு பதிலடி கொடுத்து வீசிக்கால நிறைய நபர்கள் இருக்காங்களா இல்லையா? அவன் பதிலுக்கு நீங்கள் ஒரு மேடை போட்டு ஏர்போர்ட் சரி பதிலடி கொடுக்க விரும்பல, அவனெல்லாம் பெரிய ஆளாக்கி விடணும்னா அவனை ஒரு என்ன உங்கள் கவர்மெண்ட்டு கூட்டணி ஆட்சி போலீஸை சொல்லி அவரை கைது பண்ணி உள்ளே போட்டுருக்கலாம். அதை விட்டு ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுக்க வந்த ஒரு நபரை எப்போவுமே டிஜிபி ஆஃபீஸர் நீங்கள் போயிருப்பீங்க, நான் நிறைய தடவை போயிருக்கேன், பார்க்க போயிருக்கேன். டிஜிபி ஆஃபீஸுக்கு போகும்போது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஏசி வந்து நிற்பார், அசிஸ்டன்ட் கமிஷனர் நிற்பார். அவள் ஏசிக்கு கட்டுப்பாடில் இருக்க 4 இன்ஸ்பெக்டர் அங்கே நிற்பாங்க. குறைஞ்சம் 3 இன்ஸ்பெக்டராச்சும் இருப்பாங்க. ஒரு 10-15 காவலர் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் நாம் போகிறோன்னு சொன்னால் நேரடியாக நம்ம உள்ளே போயிட முடியாது, டிஜிபிக்கு போய் மனுப்பை கொடுக்க முடியாது. விட்டு எங்களை கூப்பிட்டு போவோம், மறுபடியும் விடுவாங்க, எடுத்து வெளியே விட்டால் நாங்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டு அனுப்புகிற வெளியே போலீஸ் பாதுகாப்பாக இருக்கும். இதேமாரி ஒரு நிகழ்வு தான் அன்றைக்கி நடந்தது. அப்போ அத்தனை போலீஸ்கார் முன்னாடி ஒரு 4 பேர் வந்து ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறது, வயிற்றுல குத்துறது, எட்டி உதைக்கிறது, அந்த மாதிரி. அப்போது மனுஷன் தானேங்க எவ்வளோ இருக்கும்போது போலீஸ் நிற்குது. இப்போ போலீஸ் அவர்களை தடுத்திருந்தா இதை பதில் தற்காப்பு செய்ய வேண்டிய அவசியம் நடந்தே இல்லை. தற்காப்பு கூட என்னங்க பெரிய வீச்சர் ரோலாங்க இது. ஏன் பேனா இதில் பேனா வச்சு எடுத்து இருக்கிறது வந்து இப்படின்னு காட்டுறாரு. தன்னை தற்காத்துக்கு பயம் காட்டுறது இயல்பு தானே அது. இவ்வளோ இது விஷயமும் போலீஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம் இல்லையா? நியாயப்படி உங்களை தான் குண்டர் சட்டத்தில் தூக்கி போடணும். அப்போ அவங்கள கைது பண்ணி அவங்கள செயல்படுத்தி அவங்க குண்டர் சட்டத்தில் போட்டு என்ற ஆளுங்கட்சி கெட்ட பேர் வரைக்கிறதுக்கு வேறு இடமா கிடைக்கல. நீங்கள் மூர்த்தி அடிக்கணுன்னா வேறு இடமோ இருக்க, அங்கே போய் அடிச்சிருக்கலாம்ல, ஏன்டா இங்கே பண்ணீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அதை விட்டு மூர்த்தியே கைது பண்ணி அவரை கைது பண்ண அடுத்த நிமிஷம் நான் சொன்னேங்க, நான் குண்டாஸ் போட போகிறேன். ஏன்னா நான் செக்ஷனை பார்த்தேன், எனக்கு நல்ல அனுபவம். செக்ஷனை பார்த்தேன்னு சொன்னேன் குண்டாஸ் போடுவாங்கன்னு. அதேமாதிரி குண்டாஸும் போட்டாங்க. அப்போ இது வந்து சமூக நீதி அரசாங்கம், இது சட்டத்துக்கு உட்பட்ட. இல்லை எதை பற்றியுமே கவலை, எல்லாமே ஊடகங்கள் முன்னாடி நடக்குது, வேற எங்கேயோ நடந்தால் வேற சோசியல் மீடியாவில் வருது, எல்லாம் லைவாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதே ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து இவங்க கைது பண்ணி குண்டாஸில் போடுறாங்க அப்படின்னா யாரும் எங்களை கேட்க முடியாதுங்கிற திமுறா? இல்லை இன்றைக்கி இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தை உங்களுக்கு தெரியும். ஒரு குண்டாசை வந்து உயர்நீதிமன்றம் உடைக்குது, இன்னொரு குண்டாசை அடுத்த நாளில் போகிறது. இது நாள் வரலையே என்னுடைய 35 வருஷமாக நான் இந்த ஃபீல்டே இருக்கேன். அதாவது கைது ஃபீல்டுன்னா வழக்கறிஞர் இல்லை, கைது பெயிலு ஜெயிலுன்னு வந்துட்டு இருக்கேன் 35-40 வருஷமாக. நானே பார்த்ததில்லை இதேமாரி. ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஜெயிலில் வச்சு இன்னொரு குண்டாஸ் போட்டது வந்து இதுதான் முதல் தடவை சார்.
அப்போ அது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு காவல்துறையை வந்து ஒரு முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இப்படி வந்து ஒரு அட்ராசிட்டி நடந்தால் பாபா அடிக்கடி மேடையில் பேசுவார், காயப்படுத்தின்னு விட்டுட்டு களிம்பு தடவனையே கைது செய்வதான்னு கேள்வி வைப்பார். களிம்புன்னா மருந்து தடவனே கைது பண்ணுற மாதிரி. அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து காயப்படுத்தியவனை விட்டுட்டு இவரை தூக்கி கைது பண்ணி இவரை குண்டாஸ் போடுறது அப்பட்டமான அரச பயங்கரவாதம். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கில் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி இது இப்போ போர்டு வைப்பாங்க, போர்டில் வந்து மனசாட்சி இருந்தால் இதெல்லாம் துரத்தி விட்டணும். போர்டில் இதெல்லாம் குண்டாஸ் போட்டிங்களா அப்படி தூக்கி மூஞ்சில் அடிக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இப்போ தான் வந்து அந்த என்னது அந்த இட பிரச்சனைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண போகிற அந்த வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது இப்போது இது மேல்முறையீடு இது உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு போடுவாங்க, ரிட்டில் உடஞ்சிடும். ரிட்லலாம் வந்து அதை எப்படியும் வந்து சிறைக்குள்ளே கொஞ்ச நாள் வச்சு ஒரு 5 மாதம் முடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது. 5 மாதம். ஆனால் வெளியே வந்து அவங்க மறுபடியும் இதை விட தீவிரமாக பேசுவாங்க. அதான் நடக்கும். உண்மை அதானுங்க. ஒரு பந்து இருக்குன்னா நீங்கள் அடிக்கடிக்க தான் மேலே இருக்கா இல்லைங்களா? இது வந்து ஒரு சாதாரணமான தேரி. அதேமாரி தான் ஒருத்தன் எவ்வளோ நீங்கள் அடக்க அவன் மேலே ஏறுறது தான் செய்ய கீழே போக மாட்டான், பயப்பட மாட்டாங்க. அப்போ இது வந்து இன்றைக்கி சவுக்கு சங்கர் சாதாரண சவுக்கு சங்கர், இன்றைக்கி பிரபல சவுக்கு சங்கராக திமுக தான். இன்றைக்கி வந்து நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. வெளியே வந்து இன்னும் வேகமாக களமாடுவார். இப்போ தனி மனிதனாக இருந்தது ஒரு அமைப்பாக திரள போகல, அவர் அமைப்பாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கைது நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் மாறுவாங்க. இது தப்பு, இதெல்லாம் பெரிய தப்பு. இது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஐடி விங்கில் கூட வந்து இதெல்லாம் தவறு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அமைப்பாக திரள புக்கிலேயே எழுதிருக்கீங்க, எவ்வளோ திட்டினாலும் அசிங்கமாக பேசணும், வாய் மூட்டி இருக்கணும், அதை எதிரியை கூட நாம் ஜனநாயகப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் கூட இருக்க சக ஒரே சாதிக்கிறேன் சரி இழிவாக பேசிட்டாப்புல அவரை கூப்பிட்டு ஏன்டா அப்படி பேசுகிறேன், எதுக்கு பேச, வேலை முடிஞ்சது இல்லையா? எல்லாரும் வைக்கிற கருத்து பிடிக்கலையா, பதிலுக்கு நீங்கள் ஒரு 4 பேர் ஆளா இல்லை, இதோட 100 மடங்கு அதிகமாக இருக்கான் பேசுறதுக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி ஒன்றுமே இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தி மேலே பயங்கரமாக பேசுறதுக்கு இருக்காங்க. அவங்கள விட்டு பேசாமல் நீங்கள் அங்கே ஆளை அடிக்க வச்சு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக கேவலப்படுது. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்தது.